நித்தம் நித்தம் புத்தம் புதிய செய்திகளை உள்ளடக்கிய தமிழ் நகரங்களில் இணைவோம். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை என நம்மூர் செய்திகள் நிகழ்ச்சி களத்தில் வலம் வர இருக்கின்றன. இணைவோம் இந்நேரம் தமிழ் நகரங்களோடு. சிங்கப்பூரில் உள்ளதை போன்று சென்னையிலும் பிரம்மாண்டமான சூப்பர் ட்ரீ அமைக்கப்பட உள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இதற்கான திட்டத்தை வகுத்து வருகிறது. இந்த சூப்பர் ட்ரீகள் மரங்களை போன்ற தோற்றத்தில் செங்குத்தாக உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும். மேலும் அவை பல்வேறு வகையான செடிகள், கொடிகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டம் சென்னையின் பசுமை பரப்பை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு புதிய சுற்றுலா தலமாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையின் இந்த புதிய முயற்சி நகரின் அழகை மேம்படுத்துவதோடு மக்களுக்கு இயற்கையான சூழலை அனுபவிக்கும் வாய்ப்பையும் வழங்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். சிங்கப்பூரில் உள்ள சூப்பர் ட்ரீகள் அந்நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 8267 மாணவர்கள் எழுதிய தேர்வில் 8011 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இம்மாநிலத்தின் மொத்த தேர்ச்சி விகிதம் 96.90 விழுக்காடாகும். அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறியதால் தனியார் பள்ளிகள் மட்டுமே தமிழக கல்வி வாரியத்தின் கீழ் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அரசு பள்ளி மாணவிகளான இரட்டை சகோதரிகள் தலா 474 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளனர். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜன், பாரத செல்வி தம்பதியின் மகள்கள் கவிதாவும் கனிகாவும் அதே பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்றனர். இவர்களது தந்தை அருகில் உள்ள தேவாலயத்தில் காவலாளியாக பணி செய்து வருகிறார். தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இரட்டையர்களான கவிதாவும் கனிகாவும் தலா 474 மதிப்பெண்கள் எடுத்தது அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதனை கொண்டாடும் விதமாக இரட்டை சகோதரிகள் ஒரே குரலில் பாடல் பாடி மகிழ்ந்தனர். மதுரை மத்திய சிறையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் 428 பள்ளிகளைச் சேர்ந்த 37,626 மாணாக்கர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் 35,342 மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93.93% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மதுரை மத்திய சிறையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 56 ஆண்கள், 9 பெண்கள் உட்பட 65 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் பகுதியில் தொடரும் இரவு நேர மின்வெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் குழந்தைகளுடன் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு 8 மணிக்கு மேல் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் குழந்தைகள் தூங்க முடியாமல் அவதிப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோல திருவொற்றியூர் கலைஞர் நகரில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதோடு மின்சார வயர்கள் வெடித்து சிதறுவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஜோதி நகர் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குலமங்கலம், செக்குநூரணி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் வறண்டு விட்டதால் மக்களுக்கே குடிநீர் கிடைக்காத நிலையில் கால்நடைகளுக்கு தண்ணீரின்றி பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். வறட்சியால் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். தற்காலிகமாக குடிநீர் மற்றும் கால்நடை தீவனம் வழங்கவும், நீண்டகால தீர்வாக ஏரிகளை புனரமைத்து மழைநீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தவும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரே நாளில் 216 சவரன் நகைகள், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டை, அண்ணாநகர், கொட்டிவாக்கம், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வீடுகள் மற்றும் நகை கடைகளில் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்திருப்பது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எம்கேபி நகரில் ஜவுளி கடைக்காரரை கட்டி போட்டு அவரிடமிருந்து 31 சவரன் நகை மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
நெல்லையை அடுத்த முன்னீர் பள்ளத்தில் திமுக நிர்வாகி செல்வசங்கர் மற்றும் அவரது மனைவி கவுன்சிலர் சரஸ்வதி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்த அவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். முன்னதாக செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய கும்பல் நெல்லை டவுன்வயல் தெருவில் உள்ள ஒரு பைக் ஷோரூம் வாசலில் பெட்ரோல் குண்டு வீசியதும் ஏர்வாடியில் பெட்ரோல் பங்க் ஊழியரை மிரட்டி பணம் பறித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. கேரளாவில் பதுங்கியிருந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து நெல்லைக்கு அழைத்து வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் மேற்குவங்க மாநிலம் ஷாலிமார் சிறப்பு ரயில் வருகிற ஜூன் வரை நீட்டித்து இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், திங்கள்தோறும் மாலை 6:30 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் வருகிற 19, 26, ஜூன் 2, 9, 16, 23, 30 தேதிகளில் நீட்டித்து இயக்கப்பட உள்ளன. சென்னை சென்ட்ரல் ஷாலிமார் இடையே புதன்தோறும் அதிகாலை 4:30 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் வருகிற 21, 28, ஜூன் 4, 11, 18, 25 மற்றும் ஜூலை 2லும் நீட்டித்து இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில்களில் முன்பதிவு தொடங்க உள்ளது. சென்னை சிட்லப்பாக்கத்தில் 25 கோடி ரூபாய் செலவில் அழகுபடுத்தப்பட்ட ஏரியை சுற்றி தற்போது கட்டடக் கழிவுகள் கொட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அழகிய சுற்றுலா தலமாக விளங்கிய ஏரி தற்போது குப்பை கொட்டும் இடமாகவும் கட்டுமான பொருட்கள் வைக்கும் இடமாகவும் மாறி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீர்நிலைகளை பாதுகாக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் ஏரியில் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருவதாகவும் அவர்கள் புகார் கூறுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஏரியை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் சாலையில் பேருந்து நிறுத்தம் ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் புதிதாக நடைமேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இந்த சாலையை 100 அடி அகலத்தில் மாற்றவும் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக சுமார் 21 கோடி ரூபாயில் இடம் விரிவாக்கம் செய்து மேம்படுத்தப்பட உள்ளது. ரேஸ்கோர்ஸ் சந்திப்பில் ஏறினால் அண்ணா சாலையில் இறங்கும் வகையில் நடைமேம்பாலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தளம், மின்தூக்கி போன்ற வசதிகள் அமைய உள்ளன. சாலை விரிவாக்கத்திற்காக ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். சென்னை மேடவாக்கம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பெருங்குடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மோனிஷ் தனது நண்பர் கார்த்திக் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வேங்கை வாசலுக்கு சென்று கொண்டிருந்தார். மேடவாக்கம் மேம்பாலத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பக்கவாட்டு சுவரில் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த மோனிஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த கார்த்திக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை சவக்கிடங்கில் உள்ள ஏசி அவுட்டர் திருடப்பட்டுள்ளது. இதனால் சவக்கிடங்கில் உள்ள சடலங்களிலிருந்து துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகளிடம் கேட்டபோது ஏசி அவுட்டர் திருடு போனது உண்மைதான் என தெரிவித்தனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் மட்டுமே ஏசி செயலிழந்து இருந்ததாகவும் உடனடியாக செயல்பட்டு புதிய அவுட்டர் பொருத்தப்பட்டு பிரச்சினை சரி செய்யப்பட்டதாகவும் கூறினர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளதாகவும் ஸ்டான்லி மருத்துவமனை அதிகாரிகள் கூறினர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள 2 ஆண்கள் விடுதிகளில் முகத்தை மறைத்தவாறு நுழைந்த இளைஞர் அதிகாலை நேரத்தில் 13 செல்போன்கள் மற்றும் 3 லேப்டாப்களை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஐடி ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. விடுதியில் தங்கியிருந்த இளைஞர்கள் தங்களது பொருட்கள் காணாமல் போனதை அறிந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். திருட்டுச் சம்பவம் உறுதியானதும் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் தற்போது அந்த இளைஞரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சம்பவம் தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மதுரை வாடிப்பட்டி ஒன்றியத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்றது தொடர்பாக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஆண்டிப்பட்டி, கச்சைக்கட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஒரே நபர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்து பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றதாக சில வாரங்களுக்கு முன்பு கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
விசாரணையில் பணித்தள நியமன பொறுப்பாளர் கார்த்திகை செல்வி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் முறைகேட்டை தவறியதாக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைச்செல்வி, பஞ்சாயத்து செயலாளர் செல்வம் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணி, உதவி மேற்பார்வையாளர் மருதம் ஆகிய 2 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி பாலக்கரை மற்றும் ராமகிருஷ்ணா மேம்பால சாலைகள் சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்துள்ளனர். இதுகுறித்து திருச்சி மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த பாலங்கள் 1/4 நூற்றாண்டு பழமை வாய்ந்தவை என தெரிவித்தனர். இவை இரண்டும் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் பராமரித்து வருவதாக குறிப்பிட்டனர். புதிய பாலம் அமைக்க 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். விரைவில் புதிய பாலம் அமைக்க பணிகள் தொடங்கப்படும் என்றும் தற்காலிகமாக பாலத்தில் உள்ள பள்ளங்களை சீரமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் விருப்பம் தெரிவித்துள்ளார். காம்ரா விமானப்படை தளத்தில் விமானப்படையினருடன் கலந்துரையாடியவர் அவர் பேசினார். அப்போது அமைதியை நிலைநாட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தாலும் அதற்கு சில நிபந்தனைகளும் இருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரம் குறித்து மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இந்தியாவை பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் அணு மற்றும் கதிரியக்க பொருட்களுக்கான கள்ளச்சந்தை இருக்கலாம் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் அணு மற்றும் கதிரியக்க பொருட்களின் திருட்டு மற்றும் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமையும் சர்வதேச சமூகமும் கவலைப்பட வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த திருட்டு மற்றும் கடத்தல் சம்பவங்கள் இந்தியாவிற்குள் இரட்டை பயன்பாட்டிற்கான கள்ளச்சந்தை இருப்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கு ஆட்சேபனைக்குரிய விதிகள் குறித்து விவாதிக்க பாகிஸ்தான் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் நீர்வளத்துறை செயலாளர் இது தொடர்பாக மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக 2023ஆம் ஆண்டு ஜனவரியிலும் 2024ஆம் ஆண்டு செப்டம்பரிலும் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட விதிமுறைகள் குறித்து விவாதிக்க இந்தியா அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அதற்கு பாகிஸ்தான் முன்வரவில்லை. இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே தானே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் 6வது முறையாக பேசியுள்ளார். கத்தார் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ வீரர்களிடையே டிரம்ப் உரையாற்றினார். அப்போது இந்தியா பாகிஸ்தானிடையே மோசமாக்கிக் கொண்டிருந்த சண்டையை தான் பிரச்சினையை தீர்க்க உதவியதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே மோதல் முடிந்துவிட்டது என்று கருதுவதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். தாய்வான் மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா குறைக்கும் என்று நம்புவதாக தாய்வான் துணை பிரதமர் ஷெங் லீ ஷூங் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் அமெரிக்க தைவான் பிரதிநிதிகள் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தாய்வான் துணை பிரதமர் இவ்வாறு பேசியுள்ளார். தைபேவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தைவான் அரசு சார்பில் அதிகாரி ஜென்னி யாங் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடந்ததாக தெரிவித்தார். அதில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் விளைவாக தாய்வான் மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் காசா மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 114 பேர் உயிரிழந்துள்ளனர். இரவு முழுவதும் இஸ்ரேல் காசா எல்லைப் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக காசா அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பல கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. காசாவில் பதற்றத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்டர் ஆஃப் ஜயத் விருதை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சையத் அல் நஹ்யான் டிரம்பிற்கு வழங்கி கௌரவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒபாமாவை போல டிரம்பும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற விரும்புகிறார் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் பேசியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கான கிரெடிட்டை பெற டிரம்ப் முயற்சிக்கிறாரா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றதிலிருந்து டிரம்புக்கும் அதை பெற வேண்டும் என்ற பொறாமை உள்ளதாக தெரிவித்தார். ஸ்பெயினில் கால்பந்து மைதானத்திற்கு வெளியே கூடியிருந்த மக்கள் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் காயமடைந்தனர். பார்சிலோனா நகரில் ஆர்சிடி எஸ்பானியோல் மற்றும் எஃப்சி பார்சிலோனா அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் மைதானத்திற்கு வெளியே குவிந்திருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கூட்டத்தின் மீது மோதியது. இதில் 13 பேர் காயமடைந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எலான் மஸ்கின் எக்ஸ் வலைதளத்தில் நீல நிற டிக் குறியீடு பெறுவதற்கு பல பயங்கரவாதிகளிடமிருந்து சந்தா கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்களுக்கு தொடர்புடைய எக்ஸ் தள கணக்குகளிடமிருந்து சந்தா கட்டணம் பெறப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா, ஹவுதி பயங்கரவாதிகள், சிரியா மற்றும் ஈராக்கைச் சேர்ந்த தீவிரவாத குழுக்களுக்கு சொந்தமான 200க்கும் மேற்பட்ட கணக்குகள் நீல நிற டிக் குறியீட்டை பெற்றுள்ளன. இதன் மூலம் பிரீமியம் சந்தாதாரர்களாகி பயங்கரவாதிகள் பல்வேறு சலுகைகளை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடனான போரில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கனடாவில் உக்ரைன் வம்சாவளிகள் பேரணி நடத்தினர். டொராண்டோ நகரில் நடைபெற்ற பேரணியில் உக்ரைன் நாட்டின் பாரம்பரிய உடையணிந்து தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். பூங்காவில் பேரணி நிறைவடைந்த நிலையில் இறுதியாக மௌன அஞ்சலி செலுத்தியும் நாட்டின் பாரம்பரிய இசையை ஒன்றாக சேர்த்து பாடியும் போரில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்தினர். இங்கிலாந்து குடியேறிகளுக்கான கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவது இந்தியர்களை பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்காக அந்நாடு சோஷியல் கேர் விசாக்கள் இனி வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ளது. இந்த விசாக்கள் மூலம் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களே அதிகமாக இங்கிலாந்திற்கு சென்றிருந்தனர். அதேபோல கிராஜுவேட் விசாக்களின் காலத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 18 மாதங்களாக குறைத்துள்ளது. இங்கிலாந்தின் கல்வி விசாக்களை பெறுவோரில் தொடர்ந்து இந்திய மாணவர்கள் முன்னிலையில் உள்ளனர். அமெரிக்காவில் மோசமான வானிலை நிலவி வரும் நிலையில் நகரை புரட்டி போட்ட சூறாவளியின் வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. விஸ்கான்சின் மாகாண நியூ ரிச்மண்ட் பகுதியில் சுழன்றடித்து சென்ற சூறாவளியை அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மொபைல் போனில் வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். சூறாவளி காரணமாக பாதுகாப்பாக இருக்குமாறு மாகாண மக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மெக்சிகோவில் கொல்லப்பட்ட டிக்டாக் பிரபலம் வலேரியா மார்க்யூஸின் இறுதிச் சடங்கில் அவரது நண்பர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். டிக்டாக்கில் நேரலையில் சென்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 23 வயதான வலேரியாவின் இறுதிச் சடங்கு குவாடலாஜரா நகரில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்றது. இதில் வலேரியாவின் உறவினர்கள், நண்பர்கள் என்று ஏராளமானோர் பங்கேற்று அவருக்கு தங்களின் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். சீனாவின் குய்சோ மாகாணத்தில் மலைத்தொடர் முழுவதும் சூரிய ஒளி தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. மலைத்தொடரையே மூடுவது போல சூரிய ஒளித்தகடு பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதிக அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிகரிப்பதற்கான சீனாவின் முயற்சியை இது வெளிப்படுத்துவதாக இணையவாசிகள் ஆச்சரியம் தெரிவிக்கின்றனர். உலகளவில் 64% சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கான கட்டுமானங்கள் சீனாவில் உள்ளன. புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள பழமையான ஆவணம் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 1215ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் அப்போதைய மன்னர் ஜானால் கைப்பட வெளியிடப்பட்ட இந்த ஆவணம் உலகில் உள்ள மிக பழமையான ஆவணங்களில் ஒன்று. இந்த ஆவணம் கடந்த 1946ஆம் ஆண்டு அப்போதைய விலைக்கு சுமார் 2500 ரூபாய்க்கு
ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தால் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகில் உள்ள பழமையான 7 ஆவணங்களில் ஒன்றாக அறியப்படும் இந்த ஆவணம் தற்போது பல லட்சம் ரூபாய்க்கு விலை போகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஃபேஸ்ஏஜ் என்ற AI கருவி செல்ஃபி மூலம் ஒருவர் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறது. இந்த AI ஆனது செல்ஃபி எடுக்கும் நபரின் உயிரியல் வயது, அதாவது பயாலஜிக்கல் வயதினை தெரிவிக்கும். இதனை உருவாக்கியுள்ள அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் ஒருவருக்கு என்ன வகையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்ய இந்த AI கருவி பயன்படும் என்கின்றனர். மனச்சோர்வை போக்கவும் வேலை வாழ்க்கை சமநிலையை பேணவும் ஜப்பானிய சிந்தனையான யுட்டோரி உதவுகிறது. அதன்படி ஒருவர் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் தருணத்தை திட்டமிட வேண்டும். அதேபோல ஓய்வு மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்த நேரத்தை ஒதுக்கிட வேண்டும். உணர்வுபூர்வமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதேவேளையில் கடமைகளை செய்ய மட்டுமே நேரத்தை ஒதுக்கிவிடக் கூடாது. உலகில் அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளார். போர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் மொத்தமாக 2350 கோடி ரூபாய் அளவுக்கு ரொனால்டோ சம்பாதித்திருப்பதாகவும் அவரது வருமானம் 128 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு அடுத்தபடியாக பிரபல கூடைப்பந்து வீரர் ஸ்டீஃபன் கர்ரி 1334 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி 2வது இடத்தையும், குத்துச்சண்டை வீரர் டைசன் ஃபியூரி 1250 கோடி ரூபாய் சம்பாதித்து 3வது இடத்தையும் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் மட்டுமே என்று புஜ் விமானப்படை தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். பாகிஸ்தான் அரசுக்கு சர்வதேச செலாவணி நிதியம் நிதி வழங்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரை தொடர்ந்து குஜராத் எல்லையில் பாதுகாப்பு நிலை குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக நேற்று ஜம்மு காஷ்மீர் சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லையில் பாதுகாப்பு நிலை குறித்து ஆய்வு செய்தபின் பாதுகாப்பு படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து குஜராத்தில் உள்ள புஜ் விமானப்படை தளத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு விமானப்படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்கள் மத்தியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து பயங்கரவாதிகளை வளர்த்து வருவதாக சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை என்று கூறிய அவர் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை இந்தியா முழுமையாக அழித்துவிடும் என்றார். जितनी देर में लोग नाश्ता पानी निपटाते हैं उतनी देर में आपने दुश्मनों को निपटा दिया. आपने दुश्मनों की जमीन पर जाकर आपने मिसाइलें गिराई है. उसकी गूंज केवल भारत की सीमाओं तक ही सीमित नहीं रही है, बल्कि सारी दुनिया ने सुना है. मेरे दोस्तों, பாகிஸ்தானுக்கு 100 கோடி ரூபாய் நிதி அளிக்கும் முடிவை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ராஜ்நாத் சிங் இந்த நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாத செயலுக்கு பயன்படுத்தக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடன் 508 கிலோமீட்டர் நீள எல்லையை பகிர்ந்து கொள்ளும் குஜராத் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் குறிவைத்த மாநிலங்களில் ஒன்றாகும். ட்ரோன்களை பயன்படுத்தி புஜ் மீது பாகிஸ்தான் தாக்கியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்திய ஆயுதப்படைகள் அந்த அச்சுறுத்தலை வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் செனாப் நதியின் குறுக்கே அமைந்துள்ள பக்லிஹார் அணையின் மதகுகள் தொடர்ந்து 4வது நாளாக மூடப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பெய்த தொடர் கனமழையால் கடந்த 8ஆம் தேதி அணையின் மதகுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. எனினும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அணையின் மதகுகள் அனைத்தும் 4வது நாளாக மூடப்பட்டுள்ளன. டெல்லியில் துருக்கி அரசுக்கு எதிராக வலதுசாரி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சாணக்கியபுரியிலிருந்து துருக்கி நாட்டு தூதரகத்தை நோக்கி பேரணியாக சென்ற அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் துருக்கி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேரணியாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவில் வேலையின்மை மோடியின் ஆட்சியில் தீவிரமடைந்திருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஏப்ரல் மாதத்தில் வேலையின்மை விகிதம் 5.1% உயர்ந்துள்ளது. நாட்டில் வேலையில்லாதவர்களில் 83% பேர் இளைஞர்கள். வேலையின்மை காரணமாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 2 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இந்திய இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர். நரேந்திர மோடி இளைஞர்களுக்கு பெரிய பெரிய வாக்குறுதிகளை வழங்கினார். ஆனால் அவை அனைத்தும் தேர்தல் நேர முழக்கங்களாக மாறிவிட்டன என்றும் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அரசுக்கு எதிரான ஆசிரியர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாநில ஆசிரியர்கள் தேர்வாணையத்தின் நடைமுறைகள் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்ததை தொடர்ந்து அதன் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 26,000 ஆசிரியர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மாநில அரசை கண்டித்து போராட்டங்களில் குதித்துள்ளனர். தலைநகர் கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியில் வேளாண், மருந்து, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் என்ஜினியரிங் பொருட்கள் முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ளன. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி மதிப்பு 437.42 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இதில் என்ஜினியரிங் பொருட்கள் துறை மட்டும் 26.67% பங்களிப்பை வழங்கியுள்ளது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. வேளாண் துறை ஏற்றுமதி 11.85%, ஃபார்மா துறையின் ஏற்றுமதி 6.96%, எலக்ட்ரானிக்ஸ் துறையின் ஏற்றுமதி 8.82% பங்களிப்பையும் வழங்கியிருப்பது தெரியவந்திருக்கிறது. நாட்டின் வேலையின்மை விகிதம் ஏப்ரல் மாதத்தில் 5.1% இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆண்களிடையே வேலையின்மை 5.2%, பெண்களிடையே 5% உள்ளது. 15 முதல் 29 வயதினர் மத்தியில் வேலையின்மை 13.8% உள்ளது. நகர்ப்புறத்தில் வேலையின்மை 17.2%, கிராமப்புறத்தில் 12.3% இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் தொழிலாளர் புள்ளி விவர ஆய்வை காலாண்டுக்கு ஒருமுறை வெளியிடும். முதன்முறையாக தற்போது மாதாந்திர ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. குஜராத்தின் சபர்மதி ஆற்றை சுத்தம் செய்யும் பணிகளில் மாநில அரசு கவனம் செலுத்துகிறது. உள்ளூர் பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் ஆற்றங்கரையோரம் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் நிலையில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் ஆற்று நீர் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் ஆபத்து இருப்பதை கருத்தில் கொண்டு ஆற்றை சுத்தம் செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம், தனியார் தொண்டு அமைப்புகள், தன்னார்வலர்கள் சேர்ந்து ஆற்றங்கரையோரம் இருக்கும் குப்பைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிரிக்கெட் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். குடும்பத்தினருடன் வழிபாட்டில் ஈடுபட்ட அவர் ஏழுமலையானுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தால் செய்யப்பட்ட கடி ஹஸ்தம் மற்றும் அபய ஹஸ்தத்தை காணிக்கையாக வழங்கினார். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் கோயங்காவின் குடும்பத்திற்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மே மாதத்தின் முதல் 15 நாட்களில் பெட்ரோல் நுகர்வு 10% அதிகரித்துள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் விற்பனை புள்ளி விவரங்களில் இது தெரியவந்துள்ளது. மே 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பெட்ரோல் நுகர்வு 15 லட்சம் டன்களாக அதிகரித்துள்ளது. இதுவே கடந்த ஆண்டின் இதே நாட்களில் 13,70,000 டன்கள் அளவிற்கே பெட்ரோல் நுகர்வு இருந்தது தெரியவந்துள்ளது. அதேபோல டீசல் விற்பனை 2% அதிகரித்து 33,60,000 மில்லியன் டன்களாக இருப்பதும் தெரியவந்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணங்கள் அதிகரிப்பு, கிராமப்புறங்களின் பாசன தேவை ஆகிய காரணங்களால் எரிபொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தது கடந்த ஏப்ரலில் 27% அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலான வரி விதிப்பு கொள்கைகளில் சாதகமான முன்னேற்றம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் அந்நாட்டிற்கு இந்தியா ஏப்ரல் மாதத்தில் 71,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதி செய்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேநேரம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தது 63.76% அதிகரித்து 44,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.